இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இன்று 9வது பாடத்தை படிக்கப் போகிறோம். இந்த 9வது பாடம் எதை பற்றியது? இதை புரிந்து கொள்வதற்கு இதுவரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கிறோன்றதை கொஞ்சம் சற்று யோசித்து பார்க்கணும். இந்த யோவான் புஸ்தகத்தை நாம் படித்து கொண்டு வருகிறோம். யோவான் புஸ்தகத்தினுடைய நோக்கம் என்ன? இயேசு உண்மையிலே தேவகுமாரன் என்பதை நிரூபித்து கொண்டே வருகிறது. இயேசு தான் தேவனுடைய குமாரன் என்பதை எப்படியெல்லாம் யோவான் நிரூபிக்கிறார்? அடையாளத்தின் மூலமாக, அற்புதங்கள் மூலமாக, இயேசுவினுடைய போதனைகள் மூலமாக, எல்லாவற்றுக்கும் மேலாக வேதாகமம் தீர்க்க தரிசனம் மூலமாக இயேசு மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்பதை அவர் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே வரார். அந்த வரிசையில் இன்னைக்கு இயேசு தான் தேவனுடைய குமாரன் என்பதை வேறொரு வகையில் இன்றைக்கி நாம் புரிந்து கொள்ள போகிறோம். எந்த வகை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து பல இடங்களில், குறிப்பாக யோவான் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை ஒன்றை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே வருகிறார். அந்த வார்த்தை தெய்வீகத்தை காட்டுகின்ற வார்த்தை. அது என்ன வார்த்தை? அது 7 முறை வருகின்ற வார்த்தை. அது என்ன வார்த்தை அப்படின்னா, நானே 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 அப்படின்ற வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. அப்போ நானே நல்ல மெய்ப்பன், நானே மெய்யான திராட்சை செடி, அந்த மாதிரி ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஆங்கிலத்தில் ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்று சொல்லுவது உண்டு. அப்போ அந்த மாதிரி 7 ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸ் யோவான் புத்தகத்தில் இருக்கிறது. நானே 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 அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். அந்த 7ல் ஒரு விஷயத்தை எடுத்து இந்த முறையும் அடுத்த முறையும் சிந்திக்க போகிறோம். இந்த பாடத்திலும் சரி, 10வது பாடத்திலும் சரி நாம் சிந்திக்க போகிறோம். எந்த விஷயத்தை படித்துக்கொள்ள போகிறோம்? யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே ஜீவன் அப்படின்ற ஒரு கருத்தை எடுத்து சிந்திக்க போகிறோம். ஜீவனுக்கான ஊற்று, அந்த தலைப்பின் கீழாக நானே ஜீவன் என்கிற கருத்தை நாம் ஆராய போகிறோம். அந்த கருத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு முதலாவது நம்ம ஜெபிப்போம். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, மேலான பாடங்களுக்காக நன்றி தகப்பனே. யோவான் புத்தகத்தை இதுவரையும் படித்திராத வகையில் படிக்கும்படி தேவன் கிருபை செய்கிறீர். அதற்காக நன்றி தகப்பனே. அதை எங்கள் நடைமுறை வாழ்க்கையில் பிரயோஜனமாய் மாற்றித்தாரும் தகப்பனே. ஆண்டவரே, தேவரீர் தேவனுடைய குமாரன் மாத்திரமல்ல தகப்பனே, கடைசி நாட்களில் அது எவ்விதமாய் பொருந்துகிறது என்பதையும் புரிந்து கொள்ள என் கண்களை திறந்தரலும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 9வது பாடம், ஜீவனின் ஊற்று, த சோர்ஸ் ஆஃப் லைஃப். அப்போ நானே ஜீவன் என்கிற வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அந்த வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு இந்த பாடத்தில் நம்ம 4ஆக பிரிச்சிடறோம். முதல் விஷயம் ஜீவனின் ஊற்றும் ஜீவனுக்கான பொருளையும் புரிந்து கொள்ள போகிறோம். 2வது, ஜீவனை பெறுவதற்கான வழி என்ன? 3வது, ஜீவனை ஏற்றுக்கொண்டதின் விளைவுகள். 4வது, ஜீவனை ஏற்றுக்கொள்ளாமல் போதினால் ஏற்படும் விளைவுகள். ஆக முதல்ல ஜீவனினுடைய ஊற்று என்ன, விளக்கம் என்ன, ஜீவனின் அதை பெறுவதற்குரிய வழி என்ன, ஜீவனை ஏற்றுக்கொண்டால் என்ன ஆசீர்வாதம், ஜீவனை நிராகரித்தால் என்ன சாபம். இந்த 4 மிக முக்கியமான விஷயத்தை படிக்க வரோங்க. முதல்ல ஜீவனின் ஊற்றுனா என்ன? அதுதான் யோவான் 14:6. இந்த ஜீவனுக்கான ஊற்று எது? அதான் இயேசு சொல்கிறாரு, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜீவனுக்கான ஊற்றுன்னா, வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் லைஃப்? ஜீவனுக்கான ஊற்று இயேசு கிறிஸ்து தான். நானே ஜீவன். அப்போ நானே ஜீவன் அப்படின்னு சொன்னால், அந்த நானே என்ற வார்த்தைக்கும் தெய்வீகத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா? அந்த நானேன்னா அர்த்தம் என்ன? யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அங்கே மோசேட்ட ஆண்டவர் பேசுகிறார். அப்போ ஆண்டவரே, நம்முடைய மக்கள்கிட்ட போய் நம்ம பற்றி சொல்லணும்னா உங்களுடைய நாமம் என்னன்னு கேட்குறாப்புல. அப்போ ஆண்டவர் சொல்கிற பதில் என்ன? இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ எம் தட் ஐ ஆம். இருக்கிறவராகவே இருந்து கொண்டு இருக்கிறேன், என்றென்றும் இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பதுதான் அர்த்தம். அப்போ ஐ எம்னு அர்த்தம் என்ன? ஐ எம் தட் ஐ எம். நானேன்னு அர்த்தம் என்ன? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்போ இருக்கிறவராகவே இருக்கிறேன்னா இருந்து கொண்டே இருக்கிறேன், மரிக்காமல் இருக்கிறேன், மரணத்திற்கு அப்பாற்பட்டு வாழ்கிறேன் என்று அர்த்தம். அப்போ அந்த ஐ ஆம், நானேங்கிற வார்த்தைக்கும் அங்கே என்றென்றும் வாழ்கிறேன் என்கிற பொருளுக்கும் சம்பந்தம் உங்களுக்கு வருதா? அதனால தான் தேவனுடைய குமாரனுக்கும்
இந்த நானேங்கிற வார்த்தைக்கும் உள்ள தொடர்பை நம்ம படித்து கொண்டு வருகிறோம். அந்த நானேங்கிற வார்த்தை தெய்வீகத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சரிங்களா? அப்போ நானே ஜீவன் அப்படின்னா, அப்போ இருந்து கொண்டு இருக்கிறவராகவே இருக்கிறாரே, அவர் தான் ஜீவனை கொடுக்கக்கூடியவர். இருந்து கொண்டு இருக்கிறவராகவே இருக்கிறவர், மரணத்துக்கு அப்பாற்பட்டவர். நான் தான்ப்பா உங்களை விடுதலையாக்குறேன் அப்படின்னு மோசேட்ட சொன்னாரே, அதே நபர் தான் சொல்கிறாரு, நான் தான்ப்பா அவர், ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்றார். அப்போ இருக்கிறவராகவே இருக்கிறவர் நமக்கு ஜீவனை கொடுக்கின்றார். சரிங்களா? மரணத்திற்கு அப்பாற்பட்டு சிரஞ்சீவியாய் வாழ்பவர் நமக்கு ஜீவனை கொடுக்கின்றார். அதுதான் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நம்ம. யோவான் 6, ஜீவ அப்பம் நானே. சரிங்களா? நான் தான் அப்பம். அந்த அப்பம் என்ன கொடுக்குமா? ஜீவனை கொடுக்கக்கூடிய அப்பம் நானே. சரிங்களா? அப்போ நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருந்துட்டு உங்களுக்கு நான் ஜீவனை தருகிறேன். ஐ எம் த பிரெட் ஆஃப் லைஃப். சரிங்களா? அப்போ எப்படி அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார்? ஏன் தெய்வத்துக்கு மரணமே இல்லை அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? ஏன் இறைவனுக்கு மரணம் இல்லை? ஆமாம், இறைவன் என்கிற இலக்கணத்தினில் மரணம் என்பது இல்லை. இறைவனுக்குள்ள மரணம் என்று ஒரு இருக்குமானால் இறைவன் அல்ல. சரிங்களா? சரி, அப்படின்னா அப்படி எப்படிங்க அவர் அது மாதிரி இருக்க முடியுது அப்படின்னா, ஒரே ஒரு அழகான பதிலுங்க, எளிமையான பதில். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் 100% அவர் அன்பாகவே இருக்கிறார். எனவே தான் அவருக்கு மரணம் இல்லை. உங்களுக்கு புரியுதா? ஏன் அவருக்கு மரணம் இல்லை? அவர் அன்புங்க. அவருக்கு எப்படி சுயநலமாக வாழ்வது என்று தெரியாதுங்க. அவர் பிறருக்காகவே வாழ்கிறவராக இருக்கிறபடினால அவருக்கு மரணம் என்பது இல்லை. ஆக மரணம் ஏன் இல்லை? அன்பு இருக்குது, மரணம் இல்லை. எங்கெல்லாம் அன்பு இருக்குதோ அங்கெல்லாம் மரணம் இருக்காதுங்க. இந்த பேர் உண்மையை தான் நமக்கு சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு விரும்புகிறார். எங்கெல்லாம் அன்பு இல்லையோ அங்கெல்லாம் மரணம் வந்துடுங்க. எங்கெல்லாம் அன்பு இல்லையோ அங்கெல்லாம் ஜீவன் போயிருங்க. புரியுதா? அப்போ ஆண்டவர் யார்? நான் தான் ஜீவன் அப்படின்றார். ஆண்டவர் யார்? நான் தான் அப்போ ஜீவனை கொடுக்கக்கூடிய அப்போ அப்படின்றாருங்க. சரி, இப்போ இந்த ஜீவன் என்கிற வார்த்தையின் பொருள் என்ன? ஜீவனுக்கான ஊற்று என்ன? சோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அது சாட்சாத் வேறு யாரும் கிடையாது, அது இயேசு கிறிஸ்து தான். இப்போ ஜீவன் என்கிற வார்த்தையினுடைய பொருளை எடுத்து நம்ம வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 3 மிக முக்கியமான பொருட்களை தருகிறது வேதாகமம். சரி, 3 வசனங்களை வாசித்தோம் சொன்னால் 3 பொருள் தெரிஞ்சிருங்க. ஆக அவர் ஜீவனை கொடுக்கிறார். ஜீவனுக்கான ஊற்றுனா என்ன? அந்த ஜீவன் அர்த்தம் என்ன தெரியணும் இல்லையா? முதல் விஷயத்துக்கு வரலாம் வாங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 11, நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஜீவன்ற வார்த்தை வருதா? ஜீவன்ற வார்த்தை வருது. இந்த ஜீவன்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுக்கின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உடல் உயிரையே என்ன பண்ணுறான்? தியாகம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆக முதல்ல ஜீவன் என்பது சரீர பிரகாரமான உடல் சம்பந்தமான உயிரை குறிக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து ஜீவப்போம், இயேசு கிறிஸ்து ஜீவனுக்கான ஊற்று அப்படின்னா இந்த உடலுக்கான உயிர் அவர் தான். சரீர பிரகாரமான வாழ்க்கையை உயிரோடு வைப்பது அவர் தான். இன்னைக்கு இருதயம் துடிக்குதே, யாரால தான் துடிக்குது அப்படின்னா அவரால் தான் துடிக்குது. நின்று போன இருதயம் துடிக்க ஆரம்பிக்குதே, யாரால துடிக்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் அவரால் தான். அந்த ஜீவன் என்பது சரீர பிரகாரமான உயிர், சரீர பிரகாரமான வாழ்க்கையை குறிக்கிறது. சரி, 3 விளக்கங்கள் இருக்குதுன்னு சொன்னேன். 2வது விளக்கத்துக்கு போகலாம் நம்ம. இப்போ இந்த ஜீவன்ங்கிற வார்த்தை வேற எதை குறிக்குது? சரிங்களா? பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை வருது பாருங்க. யோவான் 1 வசனம் 4, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. நல்ல கருத்தாக கவனிக்கணும், நிதானமாக வாசிக்கணும் பைபிளை. அவருக்குள் என்ன இருந்துச்சான்? அவருக்குள் டேஷ் இருந்தது, ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. சரி, இங்கே இருக்கிற ஜீவன் என்ன? பைபிள் விஷயத்தை பைபிளோடு உரசி பார்க்கணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்துடைய தொடர்ச்சி வேற எங்கே வருதுன்னு பார்க்கணும்.
இங்கே ஜீவன் தான் ஒளின்னு சொல்லிட்டு வருது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா எது வெளிச்சம் எது ஒளி என்பதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் பைபிள்ல இருந்து. அதிலிருந்து ஜீவன் என்றால் என்னன்றதை புரிஞ்சுக்கலாம். அப்போ அங்கே ஜீவன் தான் வெளிச்சம் இல்லையா? மத்தேயு 5:16 எது வெளிச்சம் எது ஒளின்றதை கண்டுபிடிங்க. வசனம் 16, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிப்பிக்க கடவது. என்னவா? முதல்ல நற்கிரியைகள் சொல்லிட்டார். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டுன்னு சொல்லிட்டார் இயேசு கிறிஸ்து. இந்த நற்கிரியைகளுக்கு இன்னொரு வார்த்தை போடுறாரு, உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்ப வெளிச்சம் என்றால் என்ன? நற்கிரியைகள். அப்ப அவருக்குள் ஜீவன் இருந்தது அப்படின்னு அர்த்தம் என்ன? அவருக்குள் நல்ல குணங்கள், நற்கிரியைகள், பிதாவினுடைய சுவாபம் அவருக்குள்ளா இருந்துச்சு. அப்ப ஜீவன்னா சரீர பிரகாரமான வாழ்க்கை, சரீர உயிர் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய குணலட்சணங்களை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதைத்தான் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் வசனம் 3 வாசிக்கிறோம். ஜீவன் என்பது ஆவிக்குரிய குணத்தை குறிக்குது அப்படின்றதுக்கு இன்னொரு வசனம் பார்க்கலாம் பாருங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் வசனம் 3 பாருங்க. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்றால் என்ன? எவன் ஒருத்தன் தேவனை குமாரன் வழியாக புரிந்து கொள்கிறாங்களோ அவங்க நித்திய ஜீவனுக்குள்ள இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? எவன் ஒருத்தர் ஆண்டவரை புரிந்து கொள்கிறாங்களோ அவங்க அறிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்க நித்திய ஜீவனுக்குள் இருக்கிறாங்க. அப்ப அறிவது நித்திய ஜீவன். அப்ப நித்திய ஜீவன் என்ன அர்த்தம்? இங்க ஜீவன் என்றால் என்ன அப்படின்னா ஏதோ நித்தியமான வாழ்க்கை மட்டுமல்ல, இந்த உலகத்துல பரலோகத்தினுடைய தரமான வாழ்க்கையை வாழ்வதும் நித்திய ஜீவன். அப்ப ஜீவன் என்றால் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது என்ன? பரலோகத்துல போய் ஒரு வாழ்க்கை தரத்தை வாழ்வோம் பாருங்க, அந்த வாழ்க்கையை இங்கேயே வாழ்றோம், இங்கேயே பரிசுத்தவான்களாய் நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். ஆக ஜீவன் என்பது உடலுக்குரிய உயிரை குறிக்கிறது. ஜீவன் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது ஆவிக்குரிய குணங்கள், இயேசுவினுடைய குணங்களை குறிக்கக்கூடியது ஜீவன். சரி, இப்போ 3வது விளக்கத்துக்கு போகலாமா? ஜீவன்னா என்ன? உடல் ரீதியான விஷயம், அடுத்தது குணம் ரீதியான விஷயம் என்பதை புரிஞ்சுக்கிட்டோம். யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 16 சொல்லணுமா? அதை அங்கே ஜீவன் வருதா? விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன கொடுக்க விரும்புகிறாராம்? நித்திய ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். நித்திய ஜீவன் என்றால் என்ன? நித்தியமாக வாழுகின்ற காலத்தையும் குறிக்குது. நித்தியமாக வாழுகின்ற காலத்துல நம்ம குணம் எப்படி இருக்குதோ அந்த குணத்தையும் அது குறிக்கிறது. சரிங்களா? அப்ப யோவான் 3:16 வாசிக்கிறோம். நம்ம நித்திய ஜீவனை கொடுக்க விரும்புகிறார்னா அவரு மரணமில்லாத வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார். சரிங்களா? சிரஞ்சீவியாய் வாழ்வது அதுக்குரிய வழியை அவர் காட்டுகிறார். ஆக ஜீவன் என்றால் சரீர பிரகாரமான ஜீவன், ஜீவன் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜீவன், ஜீவன் என்றால் மரணமில்லாத வாழ்வு ஜீவன். ஆக இதுக்கெல்லாம் ஊற்று யார்? அதுதான் பாடம். உங்க உடல் உயிரோடு இருக்கணுமா? ஊற்று யார்? ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிர் இருக்கணுமா? ஊற்று யார்? நீங்க மரணமில்லாத வாழ்க்கை வாழணுமா? ஊற்று யார்? எல்லாவற்றுக்கும் ஊற்று இயேசு கிறிஸ்து. சரிங்களா? பாருங்க, இந்த கெட்ட குமாரனுடைய சம்பவத்துல அவன் மனம் திரும்பிய மைந்தனாக வந்துடுறான். கெட்ட குமாரனா போனா வரும்போது மனம் திரும்பிய மைந்தனா வரான். இப்போ மனம் திரும்பிய மைந்தனா இளையகுமாரன் வரும்போது அவனை பற்றி அவன் அப்பா சொல்கிறாரு, இவனோ மரித்தான் மீண்டும் உயிர்த்தான். இப்போ கேள்வி, அவனுக்கு மரித்தான்னா உடலில் உயிர் இருந்துச்சு, ஆனால் எங்கே உயிர் இல்லை? மரித்து போனான்னா என்ன அர்த்தம்? சரிங்களா? அதான் எபேசியர் 2 வாசிக்கிறோம்.
பாவங்கள்ல மரித்து போனான். சரி, பாவங்கள்ல மரித்து போனாலும் உடல் இயங்குதே, எது இயங்கல? அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிர் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உயிரோட்டம் இல்லை. அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஜீவன் என்பது சரீர பிரகாரமான ஜீவனை குறிக்கிறது. ஜீவன் என்பது ஆவிக்குரிய ஜீவனை குறிக்கிறது. ஜீவன் என்பது மரணமில்லா வாழ்வை குறிக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த மூன்றுக்கும் அவரே காரணகர்த்தாவா, அவரே ஊற்றாக அவர் இருந்து வருகிறார். அப்ப முதல் விஷயம் புரியுதுங்களா? அப்ப ஜீவனுக்கான ஊற்று யார் படிச்சிட்டோம். ஜீவனுக்கான பொருள் என்ன? மூன்று விஷயத்தையும் புரிந்து கொண்டோம். அப்ப ஜீவன், உங்களுக்குள்ள ஜீவன் இருக்குதா? சரீர பிரகாரமான ஜீவன் இருக்கலாம், உயிரோடு இருந்து இந்த பாடத்தை கவனிக்கலாம். உயிரோடு இருந்து பாடத்தை கவனிக்கிற நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிரோட்டம் இருக்குதா? உங்களுக்கும் உங்க தகப்பனுக்கும் அந்த உறவானது எப்படி இருக்கிறது? உயிரோட்டமா இருக்கா, பலமா இருக்கா, அல்லது பலவீனமா இருக்குதா? நாளைக்கு சாகர மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறோமா, அல்லது இன்னைக்கு நல்ல போஷாக்கோடு அந்த ஜீவன் காணப்படுகிறதா? சற்று யோசிச்சு பாருங்க. அதுதான் பாடம் சொல்ல வராங்க. நீங்க ஒருவேளை உடலால் சோர்வுற்று, யாராவது சோர்வுற்றிருப்பாங்கன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அந்த உடலுக்கு உயிரை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. யாராவது ஆன்மீக வாழ்க்கையை தொலைச்சிட்டு, ஜீவனை தொலைச்சிட்டு இருப்போம் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜீவனை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த பாடம் நமக்கு நம்பிக்கையை முன்வைக்கிறது. இதுதான் முதலாவது பாடம். சரி, இரண்டாவது விஷயத்துக்கு வருவோம். சரிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து தான் ஜீவன் பார்த்துட்டோம். இப்போ இயேசுட்டு இருக்கிற ஜீவன் எப்படி செத்துப்போன எனக்கு உள்ள வர்றது? சரிங்களா? மரித்து போயிருக்கிற மனுக்குலத்திற்குள்ள எப்படி வர்றது? அப்ப ஜீவனுக்கான வழி என்ன? இப்ப சில வசனத்தை பார்க்க போறோம் பாருங்க. இயேசுதான் ஜீவன் சொன்ன வசனம் இப்ப வேற எதையோ ஜீவன் என்று அழைக்கிறது. வேற எதை ஜீவன் என்று அழைக்கிறது பார்க்கலாமா? சரிங்களா? இயேசு கிறிஸ்து ஒரு முறை சீஷரை பார்த்து கேட்டாரு, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். போன படத்தில் படித்தோம் இல்லையா? அப்போ உடனே பேதுரு என்ன சொன்னான்? வாங்க யோவான் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 6ஆம் அதிகாரம். அப்போ என்ன சொல்றாரு பாருங்க. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அப்போ வசனங்களை எப்படி சொல்றாங்க இங்க பைபிள்ல? நித்திய ஜீவ வசனங்கள், வேர்ட்ஸ் ஆஃப் எட்டர்னல் லைஃப். அப்ப கிறிஸ்து என்கிற நபருக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த ஜீவனானது இப்ப எங்கேயும் காணப்படுகிறது, வசனத்துக்குள்ளேயும் காணப்படுகிறது. இயேசுவுக்குள் காணப்படுகிற ஜீவன் அவருடைய வசனத்துக்குள்ளும் காணப்படுகிறது. அந்த இயேசுவுக்குள் அந்த ஜீவன் காணப்பட்டபடினாலே அவர் நித்திய நித்தியமாய் வாழுகின்றார். அதே போல வசனத்துக்குள்ளும் அந்த ஜீவன் காணப்படுறபடினாலே வசனமும் நித்திய நித்தியமாய் இருக்கக்கூடியது. வசனத்தை ஒருபோதும் ஒருவனும் அழிக்க முடியாது. ஏன்னா அது ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது. சரிங்களா? சரி, வசனம் ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது என்கிற வசனம். இதே போல வேற எங்கெல்லாம் வசனம் இருக்குது? வசனத்துல ஜீவன் இருக்குது அப்படின்றதுக்கு வேற எங்கேயாவது வசனம் ஞாபகத்துக்கு வருதா? சரிங்களா? வசனத்துல உயிர் இருக்குங்களாங்க. இந்த பக்கங்கள்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் கிழிச்சு எடுத்துடலாம். ஆனா இந்த இந்த வசனம் இருக்கு பாருங்க, இந்த கருத்துக்கள் இருக்கு பாருங்க, அது உயிரோட்டம் உள்ளது. சரி, அப்ப வசனம் ஜீவன் உள்ளதுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது இருக்குதா? எபிரேயர் புத்தகத்தில் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸில் போடுறீங்களா? இது 2வது ஹோம்ஒர்க்குங்க. ஏற்கனவே முதல்ல ஒரு ஹோம்ஒர்க் சொல்லிட்டேன், நான் கமெண்ட்ஸில் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். 7 ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸ். எங்கெங்கெல்லாம் நானேன்னு சொல்கிறார். 1 எழுதுங்கன்னு சொன்னேன். 2வது அவருடைய வசனம் ஜீவனாக இருக்கிறது என்பதற்கு எபிரேய புத்தகத்தில் இருக்குதுங்க, போடுங்கன்னு இருக்கிறாங்க. இப்போ இன்னொரு வசனம் பாருங்க, யோவான் 6:63 வாங்க. இப்போ நம்ம 68 இருக்கிறோம், 63 பாருங்க. இதே கருத்து ஆண்டவர் இயேசுவும் சொல்றாரான்னு பாருங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இதை பேதுரு நல்லா கவனிச்சு. அப்படின்னாலதான் ஆண்டவரே, உண்மை விட்டு எங்கே போவோம்? உங்களுடைய வசனங்கள் நித்திய ஜீவன வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வசனம் எப்படிப்பட்ட வசனங்கள்? அது ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது.
சரி, இப்போ அவருடைய வசனங்களுக்குள்ள ஜீவன் இருக்கா? இப்போ யோவான் 12ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். யோவான் 12 வசனம் 50ல் இங்கே இயேசுவுக்குள் காணப்படுகின்ற ஜீவன் வசனத்துக்குள்ளேயும் காணப்படுதுன்னு படித்தோம்ல. இப்போ வசனத்துக்குள் காணப்படுகின்ற ஜீவன் இன்னொரு இடத்துலையும் காணப்படுது. என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? யோவான் 12 வந்துட்டீங்களா? வசனம் 50 பாருங்க. அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். என்னவா? அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்குதா? கட்டளையின் பொருள் என்ன? கற்பனையின் பொருள் அன்பு. அதான் வந்துட்டோம் நம்ம. எங்கெல்லாம் அன்பு இருக்குதோ அங்கெல்லாம் நித்திய ஜீவன் இருக்குது. அதான் அவருடைய கட்டளை நித்திய ஜீவனுமாய் இருக்கிறது. ஆக வசனங்கள் நித்திய ஜீவனாய் இருக்கிறது, அவருடைய கட்டளைகள் நித்திய ஜீவனாய் இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் காணப்படுகின்ற அந்த ஜீவன் எங்கெல்லாம் இருக்குது? இந்த ஜீவனை பெறுவதற்கான வழி என்ன? வசனத்தின் மூலமாக பெறலாம், அவருடைய கட்டளைகள் மூலமாக நம்ம பெறலாம். இதுதான் 1 பேதுரு 1:23 பேதுரு இங்கே சொல்லிருக்காருல்ல, உம்மிடத்துல தான் நித்திய வசனம் இருக்குன்னு சொன்னார்ல. அந்த வசனத்தை குறித்து பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல. என்னவா? அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்படின்னா அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழியாத வித்து, அழியாத விதை. என்னது? வசனம். பாருங்க, விதை இருக்குது. விதைய மண்ணில் ஊனி நம்ம ஜெபம் பண்ணி அது தண்ணி ஊற்றணும்னு சொன்னால் உயிர் வருதா வரலையா? உயிர் வருங்க. செடி முளைக்குதா முளைக்கலையான்னு கேட்குறோம், செடி முளைக்குதுங்க. அதே மாதிரி தான் வசனம் நமக்குள்ளாக வந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறோம், உயிர் நமக்குள்ள வருது. ஆக உயிர் ஜீவன் எங்க இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. அது வேற எங்க இருக்குது? அவருடைய வார்த்தைகள்ல இருக்குது. அந்த வார்த்தைகளை நாம் புசித்தால், அந்த வார்த்தைகளை நமக்குள்ளாக வைத்தால், அந்த வார்த்தையில காணப்படுகின்ற குணாதிசயம் நமக்குள்ளே வந்துடுது. அதாவது அந்த குணம், உயிர், ஜீவன், அந்த வார்த்தையில ஜீவன் இருக்குது, அது நமக்குள்ள வந்துடுதுங்க. ஆக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் சாகாமல் இருக்க வேண்டுமானால் அவருடைய வசனம் நமக்குள்ளாய் இருக்க வேண்டும், அவருடைய கட்டளைகள் நமக்குள்ளாய் இருக்க வேண்டும். கட்டளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டோன்னா செத்துருவோம். வசனம் தேவையில்லை அப்படின்னா செத்துருவோம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒருவேளை செத்து போனதுக்கு காரணம் வசனம் இருக்குதா? வேதத்தை ஒழுங்காக வாசிக்கிறீர்களா? வேதத்தை ஆராய்கிறீங்களா? வேதத்தை நல்லா ஆராய்ஞ்சிங்கன்னா அது உங்களுடைய நரம்பும் சதமும் ரத்தமுமா மாறி இருக்குமே. அப்போ அது உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுத்துருக்குமே. ஒருவேளை நீங்கள் செத்து போனதுக்கான காரணம் வசனத்தை நீங்கள் ஆழ்ந்து படிக்காமல் இருக்கிறீர்களா, அல்லது வசனத்தை படிக்காமலே இருந்து கொண்டிருக்கிறீர்களா? சற்று யோசிக்கணுங்க. அவருடைய வசனத்தை நாம் ஆராயும் போது நமக்குள்ளாக ஜீவன் வருது. இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது பாடம். 3வது பாடம் அப்போ பாருங்க, ஜீவனின் ஊற்று என்ன? தேவன் கிறிஸ்து. ஜீவனுக்குரிய வழி என்ன? வாட் இஸ் த மீன்ஸ் ஆஃப் லைஃப்? வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை தான் ஜீவனை பெறுவதற்கான வழி. சரிங்க. இப்போ 3வது, இப்போ இந்த ஜீவனை பெறுவதற்கான வழி வார்த்தைன்னு சொல்லிட்டோம்ல. இப்போ இந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும்? இங்கேயே லேசாக ஒரு விஷயம் பார்த்துட்டோம். 1 பேதுரு 1:23 அந்த வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை ஏற்றுக்கொண்டதினால் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம். நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அர்த்தம் என்ன? மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களே. அதுதான் விஷயம். அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கீங்களே. இந்த மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கின்றன்னு சொல்லிட்டு இந்த மறுபடியும் என்ற வார்த்தை யோவான் 3 எங்கேயாவது வருதா? நான் மீண்டும் என் தாய் வயிற்றுக்குள்ளே போவேனா? போக முடியுமா? போய் பிறக்கணுமா? நீ மறுபடியும் பிறவாவிட்டால்னு சொல்லிட்டீங்களே. அந்த வசனம் எங்கே இருக்குது? 3வது அசைன்மெண்ட்டுங்க, கமெண்ட்டில் போடுங்க. அப்போ மறுபடியும் எப்படி பிறக்க முடியும்? இங்கே தான் இருக்குது. அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டால் மறுபடியும் பிறக்க முடியும். ஆக நாம் 3வது என்ன விஷயம் படித்துட்டு இருக்கிறோம்? அவருடைய ஜீவனை ஏற்றுக்கொண்டால் என்ன விளைவு? நாம் மறுபடியும் பிறக்க முடியுங்க. சரிங்களா? இதை மாதிரி இன்னொரு வசனம் வாசிக்கலாமா?
இப்போ மறுபடியும் பிறக்கணும்னா ஒரு வார்த்தை ஏற்றுக்கணும்னு சொன்னோம்ல, அதுதான். யோவான் 1 அதிகாரத்துக்கு வாங்க. 1:12 பாருங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவர் நாமத்தை விசுவாசிச்சவங்களா, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த விசுவாசிக்கிறது அர்த்தம் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ அவர் நாமத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அவரை விசுவாசிங்கன்னு அர்த்தம்ப்பா. அவரோட நாமம் என்ன அர்த்தம்? அவரோட குணத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் அவரை விசுவாசிங்கன்னா என்னவா மாறுறீங்க? அவருடைய பிள்ளைகளாகிறீங்க. நீங்கள் அவரோட பிள்ளைகளாக மாறினீங்கன்னா அவர்களுக்கு என்ன கொடுக்குறாரு? அதிகாரம் கொடுக்குறாரு. அதிகாரம்னா என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. ஆக நாமத்தை ஏற்றுக்கொள்கிறது தான் விசுவாசம். விசுவாசம் வந்துருச்சுன்னு சொன்னால் என்னுடைய பிள்ளைகள் ஆகிறோம். என்னுடைய பிள்ளைகள் ஆகிறோன்னு சொன்னால் அதிகாரமும் வல்லமையும் பெறுறோம். அதான் வசனம் 13 பாருங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். கவனிச்சிங்களா? அப்போ அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை விசுவாசிப்பவர்கள், அவங்க மறுபடியும் பிறந்திருக்கிறாங்க. அவங்க தேவனுடைய பிள்ளைகளாக பிறக்கிறாங்க. அவங்கள்ட்ட அந்த மறுபடியும் பிறந்த குழந்தைகளுக்கு அதிகாரம் இருக்கிறது. அது அர்த்தம் என்ன? வல்லமை இருக்குது. தேவனோடு விரும்புகின்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு வல்லமை இருக்கிறது. தேவன் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்ந்து அந்த வாழ்க்கையை பிறருக்கு சாட்சி கொடுப்பதற்கு வல்லமை இருக்கிறது. அப்போ அவர் வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன விளைவு ஏற்படுது? அவங்க பிறக்கிறாங்க, மறுபடியும் பிறக்கிறாங்க. அந்த பிறப்புக்குள்ள ஒரு சின்ன வல்லமை இருக்குதுங்க. எங்கே என்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அங்கே அவங்க தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி சாதிக்கிறவங்களாக மாறுறாங்க. ஆக நீங்கள் தேவனுடைய வல்லமைக்குள் இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் அவரை கடவுள்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறீங்களா? அதான் விஷயம். அவரை கடவுள்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறவங்க பாவத்திலிருந்து விடுதலைப்படுத்த அவரால் கூடும் என்று விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் அர்த்தம். அப்போ அவரை விசுவாசிப்பவர்கள் வல்லமை கிடைக்குது. அவங்க தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். இதே மாதிரி இன்னொரு வசனம் பாருங்கள். கலாத்தியர் 3 அதிகாரத்துக்கு வந்துருங்க. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அதாவது அவரை விசுவாசிப்பவர்கள் என்னவா மாறுறாங்க? கலாத்தியர் 3:26. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. கவனிச்சிங்களா? அப்போ என்னவா? கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால நீங்கள் அவருடைய புத்திரராக இருக்கிறீங்க, பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஆக அவர் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா, அவர் மேலே விசுவாசம் வச்சிங்கன்னா நீங்கள் பிள்ளைகளாக மாறுறீங்க. இப்போ அவரை விசுவாசிக்கிறன்னு அர்த்தம் என்ன? கேள்வினாலே விசுவாசம் வரும். படிச்சுக்கிறோம் இல்லையா? எதை குறித்து கேள்விப்படுறது? அவருடைய சத்திய வசனத்தை குறித்து கேள்விப்பட அவரை நம்பலாம்ப்பா. அவர் இப்படிப்பட்டவர் தான்ப்பா, அவர் இப்படிப்பட்டவர் கிடையவே கிடையாதுப்பா என்று அடித்து உங்களால் சொல்ல முடியும். அவரை நம்பி உங்கள் வாழ்க்கையை வாழ முடியும். பாருங்களேன். அப்போ அவரை குறித்து கேள்விப்பட வசனத்தின் மூலமாக கேள்விப்பட உங்களுக்கு விசுவாசம் பிறக்குது. நீங்கள் விசுவாசம் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீங்க. நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது உங்கள்கிட்ட ஒரு வல்லமை ஒன்று காணப்படுது. வல்லமை புதிய வாழ்க்கை, தேவன் விரும்புகின்ற வாழ்க்கை வாழ்வதற்கும் தேவன் விரும்புகிற வாழ்க்கையை பிறருக்கு சொல்லுவதற்கும் வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அப்போ அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதனால் உங்களுக்கு வல்லமை வருது. நீங்கள் மறுபடியும் பிறக்கிறவங்களா மாறுறீங்க. சரி, மறுபடியும் பிறக்கிறவங்களா மாத்திரம் அல்லங்க, எங்கெல்லாம் பிறப்பு இருக்குதோ, சரிங்களா, எங்கெல்லாம் பிறப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் இறப்பும் இருக்கணுங்க. ஒரு செடி இருக்குது, பழைய இலைகள் அந்த செடியில் கருகி விழலைன்னு சொன்னால், பழைய இலைகள் சாகலைன்னா புதிய இலைகள் முளைக்க முடியுமா? சொல்லுங்கள், முளைக்க முடியாதுங்க. அப்போ எங்கே பிறப்பு இருக்கோ அங்கே இறப்பு இருக்கணும். கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அப்போ பலன் வரணும்னா கோதுமை மணி சாகணுமே.
ஒரு தாய் அவள் பிரசவத்தில் செத்து பிழைச்சாதாங்க பிள்ளை பிறக்கும். புரியுதா? அப்போ தாய் சாகலை, செத்து பிழைக்கல அப்படின்னு சொன்னால் எப்படிங்க பிள்ளை பிறக்கும்? பிள்ளை பிறக்காதுங்க. அப்போ எங்கே பிறப்பு இருக்குதோ அங்கே ஒரு இறப்பு இருக்குது. கவனிச்சிங்களா? இதுதான் விஷயம். அப்போ இந்த வசனத்தை நீங்கள் நம்பும் பொழுது, வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீங்க. ஆனால் பிறப்பதற்கு முன்பாக சாகணும். என்னுடைய பழைய குணங்களை சாகடித்த பிற்பாடு தான் புது சிருஷ்டின்னு உருவாகுது. நாம் எல்லோரும் வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறோம், புது சிருஷ்டியாக மாறணும்னு சொல்லிட்டு விரும்புகிறோம். ஆனால் வசனத்தை கொள்ளும்போது என்னுடைய பழைய மனுஷன் ஒருத்தர் சாகிறான். இந்த பழைய மனுஷன் சாகிறான் அப்படின்ற வார்த்தை ரோமரில் எங்கேயோ வருதுங்க. அது எங்கே வருது? பழைய மனுஷன் செத்து புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், அந்த வசனம் எங்கே இருக்குது? போடுங்க. இது இன்னொரு அசைன்மெண்ட்டுங்க, கமெண்ட்ஸில் போடுங்க. நீங்கள் இந்த ஜீவன் நமக்கு எப்படி கிடைக்கிறது? யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 14-15 பாருங்களேன். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். எப்படி ஜீவன் வருது என்பதற்கான ஒரு நல்ல உதாரணம் இயேசுவே சொல்லியிருக்காரு. சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல இயேசுவும் உயர்த்தப்பட்டால் ஜீவன் நமக்கு வருதுங்க. ஆக வசனத்தை வாசிக்கிறோம். இப்போ வசனத்தை வாசிக்கிறது எப்படி எனக்கு உயிரோட்டமாக வருது அப்படின்னா, கிறிஸ்து மரித்தால் அன்றி எனக்கு ஜீவன் வராதுங்க. காரணம் அர்த்தம் என்ன பாருங்க. அன்னைக்கு எல்லாரும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த வனாந்திர பயணத்தில் செத்து மடிந்து கொண்டிருந்தார்கள். ஏன் செத்தாங்க? விஷப்பாம்பு கடிச்சிச்சு, கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சிச்சு, செத்து மடிந்து கொண்டிருந்தார்கள். அப்போ அவங்க செத்து போயிட்டே இருந்தாங்க. இப்போ அவங்க எப்படி உயிர் வந்துச்சு? அங்கே உயிரற்ற ஒரு வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. அன்றைக்கி உயிரற்ற வெண்கல சர்ப்பத்தை இவங்க நோக்கி பார்த்தாங்க, இவங்களுக்கு ஜீவன் வந்துச்சு. அப்போ அந்த உயிரற்ற வெண்கல சர்ப்பம் யார்? கிறிஸ்து. கிறிஸ்துவின் மரணத்தை நாம் பார்க்கும் பொழுது செத்துட்ருக்கிற நமக்கு நம்ம பிழைப்போம். ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து போனாலும் நம்ம பிழைப்போம் நம்ம. அப்போ எப்படி ஜீவனை பெறுவது? கிறிஸ்துவின் மரணமும் நமக்கு ஜீவனை கொடுக்கின்றது. தாய் செத்து பிள்ளைய பிறப்பை கொண்டு வரா. அப்போ கிறிஸ்துவினுடைய மரணத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, ஏன்னா என்னுடைய பழைய மனுஷன் செத்து புதிய சுவாபம் நமக்குள்ளாக பிறக்கிறது. புரியுதா உங்களுக்கு? ஆக அப்போ பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை, ஜீவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ள ஜீவன் வருதுங்க. அதுதான் விஷயம். உங்களோடு பேசும்போதும் பழகும் பொழுதும் உங்களோடு இருக்கும் பொழுதும் அந்த ஜீவன் அப்படியே தெரிக்குங்க, அப்படியே தெரியுங்க. இவர் ஜீவனோடு இருக்கிறார், இவர் கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறார்ன்ற ஜீவன் தெரிய வருங்க. இவர் ஆவிக்குரிய மனுஷன் அப்படின்னு தெரிய வருங்க. உங்களை பார்த்தால், உங்களை பேசினால் அந்த ஆவிக்குரிய ஜீவியம் மற்றவங்களுக்கு தெரியுதா? வசனத்தை ஏற்றுக்கொண்டீங்களா? மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களான்னு அர்த்தம். ஆக அந்த நீங்கள் மறுபடியும் வசனத்தின் மூலமாக பிறக்க முடியும். நீங்கள் மறுபடியும் பிறப்பதற்கு முன்பாக உங்களுடைய பழைய மனுஷன் சாகடிக்க சக்தி இந்த வார்த்தையிலே இருக்கிறது. ஆக வார்த்தை பழைய மனுஷனை சாகடித்து கிறிஸ்துவினுடைய குணத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்குதுங்க. இதுதான் நாம் கற்றுக்கொள்கின்ற 3வது பாடம். சரி, அப்போ ஜீவனுடைய ஊற்றை படிச்சிட்டோமா? ஜீவனை பெறுவதற்கான வழிமுறையை படிச்சிட்டோமா? ஜீவன் ஏற்றுக்கொள்ள ஏற்படும் ஆசீர்வாதத்தை படிச்சிட்டோமா? ஆமாம், அது மறுபிறப்பை கொடுக்குது. அது பழைய மனுஷனை, பழைய வாழ்க்கையை, பழைய சுவாபத்தை சாகடிக்குது. சரி, அப்போ ஒரு நாள் வசனத்தை வாசிக்கலன்னா என்ன ஆயிரும்? இல்லை வேக வேகமாக வாசித்தா என்ன ஆயிரும்? தாங்காதுங்க வாழ்க்கை. ஒரு நாள் சாப்பிடாம நம்ம உடல் ஓடுங்க. ஒரு நாள் சாப்பிடாம ஆவிக்குரிய வாழ்க்கை ஓடவே ஓடாது. ஆக நீங்கள் எவ்வளவு உன்னிப்பாக இருந்து அவரை சார்ந்து நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டியது அவசியம். இப்போ ஜீவனை நிராகரித்தால் என்ன விளைவாகுங்க? அதை பார்த்து முடிச்சிடலாமா? ஜீவனை நிராகரித்ததனுடைய விளைவுகள் என்ன? வாங்க யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு வரணும்.
யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் வசனம் 18-19 வாசிங்க. யோவான் 3:18-19 ஜீவனை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் என்ன விளைவு? அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். சரிங்களா? விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. விசுவாசியாதவனோ தேவனுடைய குமாரனுடைய நாமத்தில், கவனிங்க, தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அப்ப யார் ஒருத்தன் தேவனுடைய குமாரனை பற்றும் நாமத்துக்குள்ள விசுவாசிக்கலையோ அவனுக்கு ஆக்கினை தீர்ப்புக்குள்ள போயிட்டான், தண்டனைக்குள்ள போயிட்டான். வசனம் 19, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறது, அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஏன் ஒளியை நிராகரிக்கிறாங்க? நிராகரிச்சா என்ன விஷயம்தான் பார்க்க வரோம். அவங்க ஆக்கினை தீர்ப்பு வந்துருச்சுப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் கூடுதலாக ஒரு விஷயம் வருது. ஏன்பா ஒளியை நிராகரிக்கிறாங்க? இருளை விரும்புகிறாங்க. ஐயா, இருள்னா என்ன? பாவம், அந்தரங்கமான கிரியைகள், இதுதாங்க இருள். இருளை விரும்பினபடினால ஒளிக்குள்ள வர விரும்பலை. சரியா? ஓகே, இன்னொரு வசனத்துக்கு போகலாமா? அப்போ ஆக்கினை தீர்ப்பு வருது, அதான் விஷயம். யோவான் 3:36 பாருங்களேன். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதும் இல்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும் என்றான். கவனிச்சிங்களா? என்னவா? ஜீவனை காண்பதில்லை, அவன் மேல் தேவனுடைய கோபம் நிலைநிற்கும் சொல்லிட்டு தமிழ் சொல்லுதுங்க. நிலை நிற்கிறது என்று சொல்லி ஆங்கிலம் சொல்லுதுங்க. அப்போ தேவனுடைய கோபம் அவன் மேலேயே இருக்குது, எப்போ வேணால் வெடிச்சு சிதறும். அப்போ அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு, ஜீவனை காண்பதில்லை, அவன் தேவனுடைய கோபம் அவன் மேலேயே இருக்கிறது. சரி, யோவான் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 8:24 பாருங்க. யோவான் 8:24, ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவரை விசுவாசிக்கலைன்னா ஆக்கினை தீர்ப்பு, ஆண்டவரை விசுவாசிக்கலன்னு சொன்னால் தேவ கோபம், ஆண்டவரை விசுவாசிக்கலன்னு சொன்னால் ஜீவன் இல்லை, ஆண்டவரை விசுவாசிக்கலன்னு சொன்னால் நம்ம பாவத்திலேருந்து விடுதலையாக முடியாதுங்க. அப்போ இயேசு பிதாவுக்கு சமமான நபர், இயேசு பிதாவுக்கு சமமான தேவன் அப்படின்றத நான் விசுவாசிக்கலன்னு சொன்னால் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாதுங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ இயேசு யார்? தேவன், பிதாவுக்கு சமமான தேவன் என்று விசுவாசிக்கும் பொழுது அன்பு வெளிப்படுது. அந்த அன்பு பாவத்தை உடைக்குதுங்க. அப்போ என்னது? பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாது. 12ஆம் அதிகாரம் வசனம் 47 பாருங்க. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால், இந்த வார்த்தை வந்துட்டே இருக்கு பார்த்தீங்களா? விசுவாசியாமல் போனால். அவர் சொந்தமானதிலே வந்தார், அவர் சொந்தமான ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ ஒவ்வொரு சாப்டர்லையும் விசுவாசியாமல் போனால் என்ன நடக்கும்ன்ற விபரீதத்தை ஆண்டவர் யோவான் புஸ்தகம் முழுவதும் பார்க்குறோங்க. விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயந்தீர்ப்பதில்லை, நான் உலகத்தை நியாயந்தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்தீர்ப்ப. யார் ஒருத்தர் அவரை விசுவாசிக்கலையோ அவனுக்கு நியாய தீர்ப்பு வருது. அந்த நியாய தீர்ப்பு எதின் அடிப்படையில்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் அடிப்படையிலே அவன் நியாய தீர்ப்பு உண்டு. ஆக நீங்கள் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கிறீங்களா? இயேசுவை பிதாவுக்கு சமமான தேவன் ஏற்றுக்கிறீங்களா? ஆமாம். இயேசுவால் உங்கள் வாழ்க்கை மாறும் என்று நினைக்கிறீங்களா? யோசிச்சு பார்த்தீங்களா? அதில் உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா? சரிங்களா? இந்த இயேசு உங்கள் பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று நினைக்கிறீங்களா? அல்லது இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பு தான் கொடுக்க முடியும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும்னு சொன்னால் எங்க பரிசுத்தமான வாழ்க்கையை கொடுக்க முடியாது. ஆக நீங்கள் அதை விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புதிய ஜீவன். நீங்கள் விசுவாசியாமற் போனீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பை வைத்திருக்கிறார், கடைசி நாளில் நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். பாவத்திலிருந்து விடுபட முடியாதுங்க. ஆக ஜீவனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக உடலுக்கு உயிர் வேண்டுமா? கிறிஸ்து தான் ஜீவன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிர் வேணுமா? கிறிஸ்து தான் ஜீவன். இந்த ஜீவன் எங்கே இருக்கிறது?
வசனத்திலே புதைந்திருக்கிறது. வசனத்தை நம்ம ஆராய்வதன் மூலமாக, கீழ்ப்படிவதன் மூலமாக அந்த ஜீவன் நமக்குள்ளாக வருகின்றது. அந்த ஜீவன் நமக்குள்ளாக வரும் பொழுது பழைய மனுஷனை அழிக்குது, புதிய மனுஷனை உருவாக்குது. இப்போ ஏற்றுக்கொள்ளலைன்னு சொன்னால் எனக்கு ஆக்கினி தீர்ப்பு எனக்கு தப்பவே முடியாதுங்க. ஆண்டவர் வசனமே என்னை நியாயந்திருக்கும். ஆக நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் இயேசுவை பிதாவுக்கு சமமான தேவனுடைய குமாரனா விசுவாசிக்கிறீங்களா? அவர்கிட்ட பாவத்தை நிறுத்துவதற்குரிய வல்லமை இருக்குன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறீங்களா? இரண்டாவது, அவர் ஜீவன் வசனத்தில் இருக்குது. நீங்கள் வசனத்தை வாசிக்கிற நபரா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒருவேளை என் வாழ்க்கையில் ஜீவன் இல்லை என்றால் இன்று நம்ம வசனங்களை வாசிப்போம். கிறிஸ்துவினுடைய ஜீவன் வசனத்தின் மூலமாக வருகிறது. அந்த வசனத்தை புசித்து நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, எங்களுடைய உடலுக்கும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஆண்டவரே மரணமில்லாத வாழ்க்கைக்கும் உடைய குமாரன் நானே ஜீவனுங்கிற வார்த்தையை தந்திருக்கிறார்ப்பா. அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டோம். நாங்களும் முழு ஜீவனோடு காணப்பட உதவி செய்யுங்கப்பா. வார்த்தையை புசித்து ஆண்டவரே நாங்கள் ஜீவனோடு இருக்க உதவி செய்திடலும். ஏனோதானோ என்கிற வாழ்க்கையிலிருந்து நாங்கள் தப்பி உயிரோட்டமான ஒரு ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழ உதவி செய்யுங்க. மெய்யான மனம் திரும்புதல் எங்கள் எல்லோருக்கும் தாங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.